வீரா மாறன் சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு குட்டி ப்ரொமோவை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீராவையும் மாறனையும் எப்படியாவது ஒன்று சேர்த்து வைக்கணும்னு நினச்ச வள்ளியம்மா இன்னைக்கு கோயிலில் விசேஷம். இந்த குடும்பத்துக்காக நல்லது நடக்கணும்னா அந்த கோயிலில் நம்ம தீபம் ஏற்றணும். இன்னைக்கு பல்லக்கு தூக்கி வர போகிறாங்க. சாமி திருவிழா நடக்குது போகலாம் அப்படின்னு சொல்லி வீரா கிட்ட சொல்லி வைக்கிறாங்க. வீராவும் ஆசையாகவும் சந்தோஷமாகவும் சரின்ட்டு கிளம்புறாங்க. வீரா, கனி, மாறன் எல்லாருமே கோயிலுக்கு போகிறாங்கிற விஷயம் தெரிஞ்சதும் சூர்யா ஒரு திட்டம் போடுறாங்க. இந்த மாறனையும் வீராவையும் பிரிக்கணும், வீராவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் வெகு நாளாக திட்டம் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் திரும்ப மாறன் வந்து வீராவை கல்யாணம் பண்ணிக்க நினைப்பான் போல இருக்கு. இவனை திரும்ப வீட்டுக்குள்ளே விட்டது பெரிய தப்பு. எப்படி இவனை வெளியே விரட்டுறது? அவங்க ஒரு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. சூர்யா எல்லாருமே ஒன்று சேர்ந்து கோயிலுக்கு போயிருக்காங்க. அங்கே வீரா பல்லக்கு தூக்க அவங்களும் போய் தோல் கொடுக்குறாங்க. இந்த பக்கம் மாறனும் போய் கூடவே பல்லக்கு தூக்குறாங்க. பூசாரியார் அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்துட்டு, அடடா புருஷன் மண்டாட்டி ரெண்டு பேரும் பல்லக்கு தூக்குறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். காலத்துக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் எப்பவும் பிரியாமல் இருப்பீங்க. புருஷன் மண்டாட்டி ஒன்றா சேர்ந்து ஒத்துமையாக இருப்பீங்கன்னு சொல்கிறாங்க. யார் புருஷன் மண்டாட்டி அப்படின்னு சொல்லி வீராவுக்கு கோவம் வந்தது. அந்த பல்லக்கு விட போகிறாங்க. அம்மாம்மா இதை பாருமா, நீ கோவத்தில் அப்படியெல்லாம் விடக்கூடாது, பாதியில் விட்டுட்டு போகிறது தப்புமா, சாமி குத்தமாயிடு, நீ நிறைவா பல்லாக்க தூக்கி கொண்டு வந்து கோயிலுக்கு முன்னாடி வைக்கிற வரைக்கும் நீ கூட வந்துடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வீரா கிட்ட வள்ளியம்மா சொல்கிறாங்க, இதை பார் வீரா, உன்னோட கோவத்தை காட்டுறதுக்கு இது நேரம் கிடையாது. நம்ம குடும்பத்தில் ஒருத்தனா மாறன் வந்திருக்கான். அந்த தீபத்தையும் மாறன் ஏற்றுறது தான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது. கண்மணியோட ஆத்மாவும் திருப்தி அடையண்டே, நீ கொஞ்சம் பேசாமல் அமைதியாக பொறுமையாக வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. பல்லக்க தூக்கி கொண்டு வந்து சாமிக்கு முன்னாடி வச்சதுக்கப்புறம் திரும்ப புருஷ மண்டாட்டியாக வந்து ஜோடியாக ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்கிறாங்க. வீரா காலில் விழுந்து கும்பிடும்போது அப்போ மாறனும் கூடவே வந்து நின்று ஆசீர்வாதம் வாங்குறாங்க. திரும்பி பார்த்த வீரா, என்னடா என் கூடவா இருந்து ஆசீர்வாதம் வாங்கினீங்கிறாங்க. ஆமாம், என் பொண்டாட்டி கூட நான் நிற்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு வீரா பக்கத்துலேயே நின்று மாறன் ஒன்றுமே தெரியாத மாதிரி அங்கங்கே பார்க்குறாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சூர்யாவுக்கு சரியான எரிச்சல். இது இப்படியே விடக்கூடாது, என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு சாமியார் மாதிரி வந்திருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு, உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் நான் தரேன், நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அந்த வீரா முன்னாடி போய் பேசுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது, சொல்லுங்கள் தம்பி, பணம் கொடுத்தீங்கன்னா நான் என்ன வேணாலும் செய்வேன், நடிக்கிறதுக்காகவே காத்திருக்கேங்கிறாங்க. அப்படியா, அப்போ சரி, நல்லதாக போச்சு, நான் சொன்ன மாதிரி நீங்கள் போய் சொல்லுங்கள் அப்படின்ட்டு சூர்யா ஒரு திட்டம் போட்டு கொடுக்குறாங்க. சாமியாரும் சூர்யா சொல்கிறத சரிங்க சரிங்கன்னு கேட்குறாங்க. இந்த மாறன் என்கிட்டயே ஆட்டத்தை காட்டுறானா, வீராவை எப்படி இருந்தாலும் உன் பக்கம் திரும்ப விடவே மாட்டேன் பாருடா, உங்கள் ரெண்டு பேர்த்தையும் நிரந்தரமாக பிரிச்சுட்டு உன் கண்ணு முன்னாடியே வீராவை நான் கல்யாணம் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கிற சூர்யா இந்த சாமியார் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறாங்க. இந்த சாமியாரும் வீராவுக்கு முன்னாடி போய் நிற்கிறாரு. ஏமா, அங்கே இருக்கிறவங்க தானே உன் புருஷன் மாறனுங்கிறாங்க. இதை கேட்டது வீரா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆமாம், என் புருஷன் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறாங்க. உன்னோட சுயநலத்துக்காக உன் புருஷனையே உன் கூட கூட்டிகிட்டு வந்திருக்க, ஆனால் நீ உன் புருஷனை தள்ளி வைக்கிறது உன்னோட உயிருக்கே ஆபத்து இருக்குங்கிறாங்க. இதை கேட்டதும் வீரா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சாமி சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, உன்னாலேயே அவனோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் வீரா அதிர்ச்சி அடைகிறாங்க. சாமி என்ன சொல்கிறீங்க? அவன் என் குடும்ப பாதுகாப்புக்கு தான் என் கூட இருந்துட்டு இருக்கான், அவனுக்கே ஆபத்துன்னா நான் என்ன செய்வேங்கிறாங்க வீரா. நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ, ஆனால் உன்னோட சுயநலத்தால் தான் அவனுக்கு வரப்போகிற ஆபத்தை உன்னால் தடுத்து நிறுத்த முடியும், நீ பார்த்து கொண்டுட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் வீரா என்ன செய்யறதுனே புரியாமல் தவிக்கிறாங்க. சாமியார் என்னதான் வீரா கிட்ட சொல்கிறாங்கன்னு இந்த பக்கம் சூர்யா ஒட்டி கேட்குறாங்க. அங்கே பார்த்தா சாமியார் தனக்கு எதிராக சொல்லிட்டு வந்ததை பார்த்ததும் இங்கே சூர்யா வந்து சாமியாரை திட்டுறாங்க. உங்ககிட்ட என்ன சொல்லி நான் பணம் கொடுத்தேன், நீ என்னடானா எனக்கு எதிராக பேசிட்டு வந்தியான்னு கேட்குறாங்க. இதை பார் தம்பி, நான் என்னமோ உன் பேச்சை கேட்டு தான் போகலான்னு போனேன், ஆனால் பக்கத்தில் போனதும் எனக்கு எப்படி அப்படி ஒரு வாக்கு வந்ததுன்னு எனக்கு தெரியாது தம்பி, சொன்ன வாக்கே என்னன்னு எனக்கு தெரியாதுங்கிறாங்க. ஆமாம்மா, நீ ஏதோ திட்டம் போட்டு தான் பண்ணிட்டே அப்படின்னு சொல்லி சூர்யா அவர் மேலே கோவப்பட்டு போகிறாங்க. வீரா மாறனையே திரும்பி திரும்பி பார்க்குறாங்க. மாறன் சந்தோஷமாக அங்கே இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் சிரிச்சு சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. கனிக்கு பக்கபலமாக பாதுகாப்பாகவும் இருக்காங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே கனி மாறன் கையை பிடிச்சிட்டு வர்றா. இதை பார்த்த வீரா, அடடா நம்ம சுயநலத்துக்காக இவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம், நம்ம குடும்பத்துக்கு காவலாக இருப்பான்னு தான் நான் நினச்சேன், ஆனால் இவனுக்கே பெரிய ஆபத்து இருக்குன்னா அப்போ நான் எப்படி காப்பாற்றுவேன்னு யோசிக்கிறாங்க வீரா. வீராவுக்கு எதிராக இருக்கிற ஆதித்யா என்னது கனிக்கு பக்கபலமாக எவனையோ ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து பாடிகார்டாக வச்சிருக்கா, அவனை முடிச்சு கட்டினா தான் நம்ம அந்த குடும்பத்தையே நெருங்க முடியும்னு ஆதித்யா நினைக்கிறாரு. வீராவை பழி வாங்கணும்னா கனியை தூக்கணும், கனியை தூக்கணும்னா அவன் கூடவே இருக்கானே அந்த மாறன், அவனோட கதையை முடிக்கணும்னு அவங்க அடியாட்களை சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க ஐயா, சொல்லிட்டீங்கல்ல, நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா கனியை ஸ்கூல் கூட்டிகிட்டு போகிறதுக்காக மாறன் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ வலியுமா போகும்போதே கனியை கூப்பிட்டு, இதை பார் கனி, நீ நல்லபடியாக ஒழுங்காக சாப்பிட்றணும், மத்தியானம் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வரணுங்கிறாங்க. சரி வலிமா அப்படின்னு சொல்லிட்டு கனி போகிறான். மாறனும் கனியை கை பிடிச்சி கூட்டிகிட்டு போகும்போது கால் தட்டி விடுது. தட்டி விட்டதும் வலிமா பதறி போயிடுறாங்க. டே மாறா, கொஞ்சம் இப்படி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. என்னத்தை அப்படின்னு கேட்கும்போது, இதை பாருடா, போகும்போது ஏதோ அவசகுணமாக கால் தட்டுதுப்பா, இருந்து போங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த, பரவாயில்ல விடு, பார்த்துக்கிறேன்ட்டு போகிறாங்க. டேய் சொன்னா கேளு, போகும்போதே கால்
கால் தட்டுது, ஏதோ ஒன்று நடக்குதோன்னு எனக்கு அபசகுணமாக தெரியுது. அதனால நான் சொல்கிறத கேளு, கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போடா அப்படின்னு சொல்லும்போது, என்னத்தை இப்போவே ஸ்கூலுக்கு நேரம் ஆயிடுச்சு, லேட்டாகி போனால் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, தேவையா, நம்ம முன்னாடியே போகிறது நல்லதுங்கிறாங்க. சரி இரு, நான் தண்ணியாவது கொண்டு வரேன்னு சொல்லிட்டு வள்ளியம்மா போய் தண்ணி எடுத்துகிட்டு வராங்க. தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்குள்ளேயா கனியும் மாறனும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. வள்ளியம்மா தண்ணி கொண்டு வந்து போது அவங்க 2 பேர்த்தையும் காணா. சரி, இந்த மாறனுக்கு எப்போ பார்த்தாலும் குறும்புத்தனம் தான். என்னடா கொஞ்சம் நேரம் இருடான்னு சொன்னால் கேட்கவே இல்லை. ஐயோ என்ன நடக்கோ ஏது நடக்கோ தெரியலையே கடவுளே, நல்லபடியாக போய் திரும்பி வரணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. வள்ளியம்மா கவலையோட தண்ணியோட நிற்கிறத பார்த்து வீரா வந்து கேட்குறாங்க, என்ன வள்ளியம்மா, ஏன் தண்ணியை வச்சுக்கிட்டு இப்படி தடத்தையே பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை வீரா, கனியை கூட்டிகிட்டு போகிறக்கு மாறன் கிளம்புனானா, கிளம்பும்போது கால் தட்டி விட்டுச்சு. டே இருடா, போகும்போது கால் தட்டுதே, கொஞ்சம் தண்ணியாவது குடிச்சிட்டு போ, இல்லைன்னா சித்த கோந்துட்டு போன்னு சொன்னேன். அவன் இதெல்லாம் நம்பிக்கை வைக்காத ஆளாச்சே, இதெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். என் மனசே கேட்கல வீராங்கிறாங்க வள்ளியம்மா. வீரா சாமியார் கோயிலில் சொன்னதை நினச்சி பார்க்குறாங்க. ஒரு வேளை மாறனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ, ஐயோ என்னது மாறன் இப்படி எப்போ பார்த்தாலும் அவசர கொடுக்கையாவே இருக்கானே அப்படின்னு கவலையோடு இருக்காங்க. மாறன் கனியை கூட்டிட்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு திரும்பி வராங்க. இங்கே ஆதித்யாவோட அடியாட்கள் அத்தனை பேரும் மாறனை குறி வச்சு தாக்குறாங்க. அப்போ மாறன் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட போய்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து மறுபடியும் ஒரு ஆள் கையில் மாட்டிக்கிறாங்க. கையில் வச்சிருந்த கட்டியால் மாறனை குத்திடுறாங்க. மாறன் இருக்கிற நிலைமையை பார்த்தோன்னு உடனே வீராவுக்கு தகவல் சொல்கிறாங்க. வீரா வள்ளியம்மா 2 பேரும் மாறனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லவும் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறாங்க. டாக்டர் கிட்ட கேட்குறாங்க, மாறனுக்கு இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு. பதறி போயிடுறாங்க வீரா. கரெக்டான நேரத்தில் மாறனை கூட்டிகிட்டு வந்ததுனால காப்பாற்ற முடிஞ்சது. ரத்தம் கொஞ்சம் சேதாரம் ஆயிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் காப்பாற்றிட்டோங்கிறாங்க டாக்டர். இதை கேட்டு வீரா அப்பாடான திருப்தி அடைகிறாங்க. மாறனுக்கு மயக்கம் தெரிஞ்சு வீராவும் வள்ளியம்மாவும் போய் பார்க்குறாங்க. அப்போ பார்த்துட்டு, ஏன்டா டேய், நானே அப்போவே சொன்னேன்ல உனக்கு கால் தட்டுது, ஏதோ அபசகுணம் நடக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போன்னு சொன்ன, கேட்டியாங்கிறாங்க. அத்தை இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, வெளியாளுங்க யாரோ குறி வச்சு இப்படி பண்ணிட்டாங்கங்கிறாங்க. அப்போது வீரா மாறனையே வச்சுக்கன்னு வாங்காமல் பார்த்துட்டு இருக்காங்க. மாறன் அப்படியே மயக்க நிலைக்கு போனதுக்கப்புறம் பக்கத்தில் உட்காந்து வீரா நினைக்கிறாங்க, என்னோட சுயநலத்துக்காக நான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன், ஆனால் என்னால் உனக்கு இவ்வளோ பெரிய ஆபத்து வந்துருச்சு, உயிரியே பணையம் வச்சிருக்கே மாறா, உன்னோட நல்ல மனசு யாருக்கு வரும், குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறக்காக நீ செய்கிற காரியமெல்லாம் எனக்கும் புரியுது, ஆனால் ஏற்றுக்கிட்டா முடியல அப்படின்னு நினச்சிட்டே இருந்த வீரா அப்படியே கண் அசந்து கொண்டிருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கண்மணியோட குரல் கேட்குது. வீரா இப்போவாவது மாறனை புரிஞ்சுக்கோ, என்னோட நிலைமைக்கு காரணம் மாறன் கிடையாது, வேற ஒருத்தர்னால தான் பெரிய அசம்பாவிதம் நடந்தது, என்னோட நிலைமை இது காரணது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் வீரா டக்குன்னு கண்முழிச்சு பார்க்குறாங்க. மாறன் அப்படியே கண்ணசந்து கிடக்குறாங்க. இந்த பக்கம் பார்த்தா கண்மணி என் காதோர வந்து ஏதோ சொன்னாலே, மாறன் இதுக்கு காரணம் கிடையாது, மாறன் ரொம்ப நல்லவன்னு சொன்னா. அப்போ உண்மையிலுமே மாறன் நல்லவன் தானா? கண்மணி நீ என்ன சொல்ற வர்றேன்னு எனக்கு எதுவுமே புரியல, ஆனால் என் பக்கத்தில் வந்து ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன், அது என்னங்கிறது எனக்கு தெளிவாக தெரியலையே கண்மணி அப்படின்னு வீரா கண்ணீர் விட்டு கண்மணியோட ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட பார்க்கலாம்.